ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல். வாங்க, இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு எப்படி ஏற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லபடியாக கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்க. குறைஞ்சது இத்தனை விளக்கியாச்சும் ஏற்றணும். அப்போ தான் வீட்டுக்கு நன்மைகள் சேரும். எத்தனை விளக்கு எங்கெங்கெல்லாம் ஏற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பூஜை ரூமில் ஏற்கனவே எத்தனை விளக்கு ஏற்றுவோமோ அத்தனை விளக்கு ஏற்றுங்க. முடிஞ்ச சக்கோண கோலம் போட்டு 6 விளக்கு ஏற்றுங்க. அப்படி முடியலைன்னா நீங்கள் காமச்சம்ம விளக்கு, குத்து விளக்கு, அகல் விளக்கு 1 ஏற்றுங்க. வெளியே வாசலில் 2 விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி கோலம் போட்டு அலங்காரம் பண்ணி நீங்கள் கோலத்தை சுற்றியும் விளக்கு ஏற்றுறதுனாலும் ஏற்றலாம். வாசலில் கண்டிப்பாக வாசக்காலில் 2 விளக்கு, சமையல் அறையில் 2 விளக்கு, அதுக்கப்புறம் பெட்ரூமுக்குள்ளே அந்த வாசல் நுழையிறோம்ல அங்கே 2 விளக்கு, அந்த மாதிரி ஏற்றணும். நீங்கள் மாட்டு கொட்டைகள்லாம் வச்சுருந்தா மாட்டு கொட்டாக்கும் 2 விளக்கு ஏற்றுங்க. படிக்கட்டு இருந்தால் படிக்கட்டுலேயும் ஏற்றுங்க. மொத்தமாக குறைஞ்சபட்சம் 27 விளக்குனாலும் ஏற்றணும். குறைஞ்சது 27 விளக்கு ஏற்றணும். அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம். 100 ஏற்றலாம், 150 ஏற்றலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏற்றலாம். புதுசாக 3 விளக்காச்சு கண்டிப்பாக வாங்கணும். இந்த வருஷம் விளக்கு எப்போவுமே புது விளக்கா ஒரு 3 விளக்கு வாங்குங்க. அப்படி 3 முடியலன்னா 5, அந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணில் புது விளக்கு வாங்குங்க. வாங்கிட்டு விளக்கு நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. புது விளக்கை. பழைய விளக்காக இருந்தால் பழைய விளக்கில் கொஞ்சமாக சோப்பு பவுட்ரு, கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதை ஒரு மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் முடிஞ்சால் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா விளக்கு ரொம்பவுமே சுத்தமாகிடும். ஈஸியாகவும் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் இல்லாமல் ரொம்பவுமே புது விளக்கு போல் ஆகிடும். இப்போ குங்கும மஞ்சள் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குங்கும மஞ்சள் இது கூட நீங்கள் பன்னீர், சந்தனம், இந்த மஞ்சள் கூட கொஞ்சமாக சந்தனம் சேர்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் விளக்கு. அதே மாதிரி முடிஞ்ச நெய் தீபம், முருகருக்கு ஒரே ஒரு நெய் தீபம் ஆச்சு ஏற்றுங்க. இது இந்த கார்த்திகை தீபம் முருகருக்கும் சிவனுக்கும் 2 பேருக்குமே உகந்தது. முடிஞ்சால் விரதம் இருங்க. மௌன விரதம், அப்படி இல்லைன்னா உண்ணாவிரதம், இந்த மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் முடியாதுன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாம். நல்லபடியாக முருகருக்கு சக்கோணம் போட்டு அது விளக்கு ஏற்றுங்க. வெற்றிலை தீபம் ஏற்ற முடிஞ்சால் அன்றைக்குமே வெற்றிலை தீபம் ஏற்றுறது ரொம்பவுமே உகந்தது. எல்லாத்தையும் ஏற்றிட்டு கரெக்டாக டைமிங் 6 மணிக்கு ஷார்ப்பாக ஏற்றணும் விளக்க. அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை சிவனோட தரிசனத்தை பாருங்கள். கண்டிப்பாக எல்லா டிவிலையுமே தரிசனம் போடுவாங்க. தரிசனத்தை பார்த்துட்டு ஒரு 3 நிமிஷம்தான் அவர் காட்சி அளிப்பார். அந்த 3 நிமிஷம் காட்சிக்கு நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக தவம் இருந்தால் தான் இந்த 3 நிமிஷம் காட்சி பார்க்க முடியும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு 5:30க்கு முன்னாடியே விளக்குக்கு திரியெல்லாம் போட்டு எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் விளக்கு ஏற்றுறதுன்னா அந்த அளவுக்கு தெரியாது. நீங்கள் நிறைய விளக்கு ஏற்றுறதுன்னா முன்னாடி ஒரு 5:30க்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா டிவி முன்னாடி உக்காந்து அந்த 3 நிமிஷம் அவரோட அருளை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். விளக்கு ஏற்றுறதுக்கு திரியை ஒரு மணி நேரம் முன்னாடியே எல்லா திரியும் எண்ணெயில் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஏற்றுறப்ப ஈஸியாக இருக்கும். குங்கும மஞ்சள் வைக்கிறப்போ பட்ஸு யூஸ் பண்ணி வைங்க. அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த கார்த்திகை தீபத்தை ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் கொண்டாடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.